இந்த சில் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரசாரமான நண்டு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு சின்ன சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுக்கிடலாம். நான் இதுக்கு 3 நண்டு எடுத்திருக்கேன். அந்த 3 நண்டை நம்ம இடித்து வச்சுக்கிடுவோம். அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா நான் சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கனால 3 ஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் ஜீரகம், 3 ஸ்பூன் பெருஞ்சீரகம். அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க. நான் ஒரு பச்சை மிளகா, 7-8 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சோண்டு கறி லீவ்ஸு, கொஞ்சோண்டு மல்லி இலை, அதையெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். நான் இதுக்கு ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை கையாலேயே மேட்ச் பண்ணிக்கிடலாம். அப்புறம் நான் கரைச்சி வச்சுருக்க புளி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி. நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுலேருந்து கொஞ்சோண்டு இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதோடைய வாசனைக்கு மணத்துக்காக ஒரு காஞ்ச மிளகாயை சுட்டு இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்புறம் பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம மிச்சம் வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இடித்து வச்சுருக்கிற நண்டையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 மினிட்ஸ்லேயே நண்டு நல்லா வெந்துடும். தண்ணி ஒன்றும் ஆட் பண்ண தேவையில்லை. அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத தூக்கி இடையில நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற நம்ம அந்த கலவையை தூக்கி இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் நுரக்கூட்டி வரப்போகும்போது இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா சூப்பரான இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு.